السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக இன்றைய நாள் நினைவு கூறப்படுகின்ற பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என வேண்டியவனாக, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, நிலாமியா அரபு கலாசாலையினுடைய உலமா மாணவர்களே மற்றும் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே இதுவரைக்கு நாம் யாரை நினைவு கூறினோமோ அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாளை மறுமையில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அதற்கான அடிப்படையாக இந்த உலகத்திலே அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாய் எம் அனைவரையும் வாழ வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாத்தினுடைய முதல் மாதமாக, அல்லாஹ்வுடைய மாதமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்ற இந்த பெயர் நாமத்தை கொண்டு முஹர்ரம் மாதம் சங்கை பொருந்திய மாதமாகிவிட்டது. இந்த முஹர்ரம் மாதத்தில் பிறை 10ஆம் நாளில் பல சம்பவங்கள் உலகத்திலே நடந்தேறி இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்தில் ஃபிர்அவுன் என்கின்ற ஒரு கொடுங்கோலன் வாழ்ந்தான். அவனுடைய அட்டூழியங்களில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அவ்வாறு நாடிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தாரை விட்டு தப்பித்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா கடலை பிளந்து வழி கொடுத்து கரையேற்றினான். அதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது அதற்கான தஃப்சீருடைய இமாம்கள், உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைத்தடி, அதனால் அவர்கள் கடலின் மீது அடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அன்று இரவு, இது அதிகாலை வேளையில் நடக்கிறது. அன்று இரவு அல்லாஹு தஆலா கடலுக்கு கட்டளையிடுகிறான், கடலே, என்னுடைய கலீமுல்லாஹ், என்னோடு நேரடியாக வசனிக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உன் மீது அடிப்பார்கள், நீ அவர்களுக்கு வழி பிறந்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். எந்த இடத்தில் அடிப்பார்கள் என்று சொல்லவில்லை. அறிஞர்கள் சொல்கிறார்கள், அன்று இரவு கடல் மிகவும் அமளி துமளியாக, கொந்தளிப்புடையதாக, மிகவும் ஆக்ரோஷப்பட்டதாக இருந்ததாம். ஏனென்றால் அல்லாஹ்வின் கட்டளைக்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்திலே அடிப்பார்கள் என்பதை அந்த கடல் எதிர்பார்த்திருந்ததாம். அதிகாலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கைத்தடியினால் அடித்த பொழுது
அந்த கடல் பிளந்து வழி கொடுத்தது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். எத்தனை வழிகள் கொடுத்திருக்கின்றது தெரியுமா? 12 வழிகள் அந்த கடலில் பிறந்தது. 12 பாதைகள் அந்த கடலிலே உருவானது. அறிஞர்கள் அரபியில் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அலையாக எழுந்து மலையாக நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழி கொடுத்தது கடல். அலையாக எழுந்து மலையாக நின்று வழி கொடுத்தது கடல். 12 பாதைகள். இந்த 12 என்கின்ற இலக்கத்துக்குள் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. மாதங்கள் 12, அது தெரியும் எல்லாருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு கூட இருந்த கூட்டத்தார்கள் 12 கூட்டம். எத்தனை கூட்டம்? 12. அவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்துச்சு இல்லையான்னு தெரியா? அவங்களுக்கு என்ன கொடுக்கறாலும் ஆளுக்கு தனித்தனியா தான் கொடுக்கறாங்க. அது 2 சம்பவத்தை குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 12 கூட்டத்தாருக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாமே, அன்னாருக்கு அந்த கற்பாறையின் மீது நீங்கள் உங்கள் கைத்தடியினால் அடித்துக் கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவால் ஒரு கற்பாறைக்கு அடித்தார்கள். ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னத்தா அஷரத்த ஐனா. நஹாபிஸ்மார் கூட இந்த புலையும் விடையில 12 நீரூற்றுக்கள் அந்த கற்பாறையில் இருந்து பீரிட்டு ஓடின. உண்ட ஓட வச்சு 12 கூட்டத்தாரும் குடிங்க அல்லாஹ் சொல்லலாம். ஆனால் 12 நீரூற்றுக்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அதே போன்று கடலுக்கு அடித்த பொழுதும் 12 பாதைகள் பிறந்தன. அந்தந்த கூட்டத்தார் அவர்களுக்கு சொந்தமான பாதைகளால் அடுத்த கரையை சென்றடைந்தார்கள். அந்த இடத்தை எல்லாம் போய் பார்த்து வந்தா நம்மள முக்கத்தசாஜி அறிகிறார், நம்மளை கூட்டு போகல. சும்மா அப்படி இந்த காரதீவு மட்டும் நம்மளை கூட்டு போவார். பைத்துல் மக்திஸ் ஜோர்டானுக்கு போகட்டே எல்லாம் போய் வந்துதான் சோமாரிங்களான்னு கேட்பார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அது பதிவு செய்யப்பட்ட ஒரு ட்ரவல்ஸ் அவர்களுடைய இதுக்கெல்லாம் போகலாம். இப்ப யுத்தம் நடக்குது, போகலாது. இன்ஷா அல்லாஹ் நாடினா போகலாம். சரி, போகணும் கட்டாயம். அல்லாஹ் தஆலா சுத்தி பாருங்க இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான். 12 பாதைகள் அங்கே பிறந்தன. 12 கூட்டம், அவர்களுக்கு 12 நீரூற்றுக்கள். பாதை பிறந்தாலும் 12 பாதைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ் மக்களிடத்திலே கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நோக்குகின்ற என்னுடைய இந்த புனித இறைப்பாதையிலே எனக்கு பக்கபலமாய் இருக்கின்ற உதவியாளர்கள் யார் என்று கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு பக்கபலமானவர்கள் யார் என்று கேட்ட பொழுது, காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியூன்கள் என்றவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்சாருல்லாஹ், உங்களுக்கு உதவியாளர்களாக இருக்கிறோம். ஹவாரியூன்கள் என்றால் யார்? அவர்கள் கம்பளி ஆடையை உடலிலே போர்த்திக் கொண்டு ஒரு மலையடி வாரங்களில் ஒதுங்கி தனித்து வாழக்கூடிய தியாக மனப்பான்மை கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்களுக்குள் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று ஒரு சாரார் இருந்தது போல மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தவர்கள் ஹவாரியூன்கள். வெறும் 12 நபர்கள் தான் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் இந்த 12 பேரும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப மௌமூம்ல ஆயிரக்கணக்கான ஆட்கள் நிற்கிறான். யாரா அன்சாருல்லாஹ் உதவியாளர் என்று கேட்டால் 12 பேர் தான் அங்கே கைதூக்கி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சிலாகித்து கூறியிருக்கிறான். இதுதான் முதலா 12 இலக்கத்தில் உள்ள விஷயம். இரண்டாவது, நபிமார்களுக்கு கிடைத்த ஒத்துழைப்பினுடைய லட்சணம் இதுதான். இந்த உலகத்திலே லட்சணம் இதுதான். அதற்குள்ளும் பாருங்கள், ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள் யகூதிகளும் நசாராக்களும், ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது பொறாமை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல துடித்தவர்கள் யார்? யூதர்கள். வேறு யார்? அங்கே அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவா சொன்னான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய சமாச்சாரம். அவர்களை எடுத்த எடுப்பில் நீங்கள் நண்பர்களாக்கி கொள்ள வேண்டாம். அப்படி ஒரு வேளை வருமென்றால் யூதர்களை விட கிறிஸ்தவர்கள் பரவாயில்லை என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஏனென்றால் யூதர்களில் லௌகீக படிப்பிருக்கலாம், ஆனால் தெய்வீக கல்வியிலே அவர்கள் முட்டாள்கள்.
கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. அவர்களுக்குள் ஞானிகள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எது உண்மை என்று தெரியும். இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். யூதர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் கூட. ஷைத்தானை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகம் உலகத்தில் இருக்கும் என்று இருந்தால் அது சியோனிஸ்டுகள் தான். ஷைத்தானுக்கு அபிஷேகம் செய்வார்கள், அவனை வழிபடுவார்கள், அவனை கும்பிடுவார்கள். மாடறுத்தா எல்லாம் சரியாகும் என்ற ஒரு வகையான முட்டாள்தனமான நம்பிக்கை. மக்கள் பலஸ்தீனத்திலே பிரச்சனை நடக்கிறது, செவத்த மாடு அறுக்கிறது எப்படி என்ன யோசிச்சுட்டு அது அவன் சப்ஜெக்ட் தேவையில்லை. இந்த ஆஷுராவுடைய தினம் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜெயம் கிடைத்த நாள் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் நபியினுடைய கூட்டத்தார் கொடுமை செய்த பொழுது அவர்களை வெள்ள பிரளயத்தால் அழித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினான் கப்பலின் மூலமாக. 6 மாதங்கள் அல்லாஹு தஆலா அந்த வெள்ளத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தினான். 6 மாத காலம் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த நேரத்திலே கஅபத்துல்லாஹ் கூட தடயம் அழிந்தது. என்ன கான்கிரீட் அடிச்சா கஅபத்துல்லாஹ் கட்டினப்ப இல்ல. வரலாற்றில் 2ஆம் ஆதம் என்று வர்ணிக்கப்படுகின்றவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட மனித இனம் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் ஏறியவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே மனிதர்களாக தப்பித்தார்கள், உயிரினங்களாக தப்பித்தது. 6 மாத கால வெள்ளத்துக்கு பின்னால் வெள்ளம் வற்ற தொடங்கியது. எல்லாம் மௌத்தாகினதுக்கு பிறகு கஅபத்துல்லாஹ் கூட தடயம் அழிந்தது. அதை மீண்டும் அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்து கஅபத்துல்லாவை 3ஆம் தடவையாக ஸ்தாபித்தவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது மலக்குகள், 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 3வது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு 4வது 5வது 6வது 7வது என்று 7 தலைமுறை இருக்குது. அது வேற விஷயம். குறைஷிகள் எஞ்சார்கள், அதுக்கு முதல்ல அமாலிகா என்ற கூட்டத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்னாடி. குறைஷிகளுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கஅபத்துல்லாவை புனரமைப்பு செஞ்சார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் தன்னுடைய அரசியல் நிலைக்காக பல லட்சம் பேரை கொலை செய்த ஒரு கொடூரர் என்று வரலாற்றிலே பதியப்பட்டவர். ஆனால் அவர் கஅபாவை புனரமைப்பு செய்த காரணத்தினாலும் நாம் இப்ப ஓதிக்கிட்டு இருக்கிற குர்ஆனுக்கு இஅராப் அதாவது ஜபர்சேர் வைத்தவர் என்ற காரணத்தினாலும் அவரை அல்லாஹ் மன்னித்திருப்பான் என்று அறிஞர்களுடைய கருத்தும் இருக்கிறது. அது அல்லாஹ்வும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபும் பார்க்கட்டும். கஅபத்துல்லாஹ்வுடைய வரலாறு நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இப்படி ஏற்பட்டது. 6 மாத வெள்ளப்பெருக்குக்கு பின்னால் வெள்ளம் வத்த தொடங்கியது. வெள்ளம் வத்துவதற்கு 10 நாட்கள் எடுத்தது. 6 மாசம் முடிஞ்சு. துல்ஹஜ் புறம் முடிஞ்சதோட 6 மாசம் முடிஞ்சு. மிச்ச 10 நாள் முஹர்ரம் 1, முஹர்ரம் 2, முஹர்ரம் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 நாட்களும் அந்த நூஹ் நபியுடைய வெள்ளம் வத்துவதற்கு காலம் உலகத்துக்கு எடுத்தது. அந்த 10ஆம் நாள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜூதி என்கின்ற மலையின் மீது தன்னுடைய கப்பல் தரிபடுகிறது. அப்பதான் முஹர்ரம் 10ஆம் நாள் பூமியில கால் வைக்கிறார்கள். தன்னோடு இருந்த சில தானியங்கள், பருப்பு வகைகள், தானிய வகைகளை உலகத்திலே 6 மாதம் 10 நாளைக்கு பிறகு அடுப்பு மூட்டப்படுகிறது. அதனால நம்மளோட பழைய ஆட்கள் சொல்லுவாங்க ஆசுரா பொலிவு என்று பேர் சொல்லுவாங்க. ஆஷுரா பத்தி இஸ்லாத்தில் உள்ள விஷயம் என்ன? அன்றைய தினத்தில் உணவு சமைத்து அயலவர்கள் குடும்பத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கிறது. இது நூஹ் நபியினுடைய இந்த சம்பவத்தை வரலாறு வைத்துதான். ஆஷுரா பொலிவுக்கு தான் இது. ஆஷுராவுடைய நோன்புக்கு காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஃபிரௌனுகிட்ட இருந்து வெற்றி, கடல் பிளந்து வெற்றி கிடைத்தது காரணம். இது 2. இது தவிர இப்படி நிறைய விஷயம் இருக்குது. சுருக்கமா சொல்றேன். நம்முடைய இஸ்லாத்தில் ஒரு துக்ககரமான ஒரு வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பஸ்தவர்கள் இந்த உலகத்திலே அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நயவஞ்சகர்கள் கங்கணம் கட்டி களத்தில் இறங்கிய நாள் இந்த ஆஷூராவுடைய கர்பலாவுடைய தினம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கோ, எந்த உங்களோட வெறுப்புக்கு இஸ்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்துக்கு தான் இஸ்லாத்தை நாம பேச வேணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி, அவர்கள் உங்கள் உயிர்களுக்கு மேலானவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள், அவர்களுடைய குடும்பங்கள் நீங்கள் கட்டாயம் அன்பு வைக்க வேண்டியவர்கள். குர்ஆன் இந்த 3 வசனமும் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இது யார வார்த்தை? எந்த ஜமாஅத்துற வார்த்தை? ஒரு ஜமாஅத் மீது அல்லாஹ் ஜமாஅத் மீது அல்லாஹ்க்கு மதமும் இல்லை. சரி,
அவர்களுடைய மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய்மார்கள். யார் சொன்ன வார்த்தை? அல்லாஹ். அவருடைய குடும்பத்தவர்கள் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் சொன்னது யாரு? அல்லாஹ். இதுல என்ன ஜமாத்? எந்த ஜமாத்தா இருந்தாலும் வெற்றி தோல்வி நல்லவன் கெட்டவன் நாளை ஆகிரத்துல பாப்போம், அது இருக்கட்டும். எல்லோருக்கும் பொதுவானது அல் குர்ஆன் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொன்னான்? குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. இந்த மார்க்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தந்ததற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தவர்கள் மீது நீங்கள் மவத்தத் அன்பு வைக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் உங்களிடம் நான் கேட்கவில்லை. ஒரு ஆள் உங்கள்கிட்ட உதவி கேட்கார், அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை என்று கேட்கிறார். கடமை என்ன? தமிழ் விளங்குற இல்லையா இஸ்லாத்துல உள்ளாக்களுக்கு? அரபு விளங்காது, குல்லா அஸ்ஸலுக்கும் விளங்காது. தமிழ் இதுக்கு ஒத்த ஒரு ஆயத்து இருக்குது குர்ஆன்ல. எல்லா ஜமாத்தாக்களும் நான் சொல்றாப்பல மொழிபெயர்க்கிறேன். என்ன தெரியுமா? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உண்மையா அரபு இலக்கண உலமாக்கள், மூத்த உலமாக்கள், இளம் உலமாக்கள் எல்லாரும் இருக்காங்க. 8-10 உலமாக்கள் இருக்கிறார்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. இதான் பொருள். அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. மொழிபெயர்க்கும் பொழுது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரும் ஷோர்ட்டா மொழிபெயர்க்கிறது தெரியுமா? நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை சர்வ உலகத்துக்கும் அருளாக அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அதுக்கு அங்க பொருள் இல்லை, திட்டமான முடிவு. தவிர நாங்க அனுப்பல என்று சொன்ன என்ன அர்த்தம்? அதுக்குதான் அனுப்பியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு வசனம் தான் இந்த வசனம். உலமாக்களுக்கு தெரியும். இல்லல் மவத்தத இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இல்லாங்கிற வார்த்தையை போட்டு கொண்டு வரது. குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. இந்த இஸ்லாம் மார்க்கத்தை உங்களுக்கு தந்ததற்காக எந்த கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை. இல்லல் மவத்தத பில் குர்பா, என் குடும்பத்தவர்கள் மீதான அன்பை தவிர என்று சொன்னால் அட பொருள் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு நான் தந்ததற்காக என் குடும்பத்தின் மீது அன்பை மட்டுமே உங்களிடம் நான் கேட்கிறேன் என்று கூறுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ். இந்த தவிர கவிர அனுப்பவில்லை அதெல்லாம் இல்ல. அன்பை தவிர வேறு எதையும் நான் கேட்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பை மட்டுமே உங்களிடம் நான் கேட்கிறேன். அப்ப இது எவ்வளவு வலுவான ஒரு வசனம், வலுவான ஒரு வசனம். சிலாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் இருக்குது. நாயகத்தை அன்பு வைக்காதவன் நாயகத்தை சார்ந்தவன் அல்ல, ஈமான் உள்ளவன் அல்ல. லா ஈமான லிமன் லா மஹப்பத லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் இல்லாதவனுக்கு ஈமானே கிடையாது என்று திட்டவட்டமா ஹதீஸ் இருக்கு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எடுத்தடுப்புல டக்குன்னு சொல்ற விளக்கம் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? நாயகத்தின் மீது அன்பு வைக்கிறேன்னு சொன்னா நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றணும். நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றணும். அந்த ஹதீஸுக்கு அப்படி விளங்குற அளவுக்காவது உங்களுக்கு மூளை இருக்குதா இல்லையா? அதே மாதிரி இஞ்சி விளங்குங்களை பார்ப்போம். அதே மாதிரி இஞ்சி விளங்குங்களை பார்ப்போம். என்னுடைய குடும்பத்தவர்கள் மீது அன்பு வைப்பதை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா? அப்ப என்ன செய்யணும்? அன்பு வைக்கிறதா அவங்களை பின்பற்றணும்ன்றது அர்த்தம். அப்படி என்றால் அஹ்லு பைத்துகளில் அன்பு வைப்பதில் ஒரு அம்சம் அந்த அஹ்லு பைத்துகளை பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வேண்டும். அப்ப அஹ்லு பைத்துகளை பின்பற்றணும் எங்கடா இருக்கு கேட்டா குர்ஆன்ல இருக்குது. இது இயக்கங்கள் தேவையில்லை. இன்று நடப்பது என்ன தெரியுமா? உண்ட ஜமாத்து பெரிசா, எந்த ஜமாத்து பெரிசா, உனக்கு ஏழுமா எனக்கு ஏழுமா, யாருமே இஸ்லாம் பெரிசா நம்மட மனோ இச்சை பெரிசாங்கிறத யாருமே என்ன செய்யல, தீர்மானிக்க வரல. அதனால இன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரிசுத்தமான குடும்பத்திற்கு அன்பு கொள்வது என்றால் என்னென்று தெரியா ஒரு புறம். அப்படி தெரிஞ்சாலும் அதை செய்வதற்கு நாங்க தயார் இல்லை. இதுல வேற ஆஷூராவுடைய தினத்தில கர்பலா போர் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நான் நினைக்கிறேன் சுமார் ஈராக்கில் இருக்கின்ற கூஃபா என்கின்ற நகரத்தில் இருந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுமார் 6000 கடிதங்கள் அனுப்பினார்கள். சுமார் இமாம் ஹுசைன் நாயகமே, இங்கே அக்கிரமம் நடக்கிறது, உடனடியாக நீங்கள் புறப்பட்டு நீதியை நிலைநாட்ட வாருங்கள். சும்மா
ப்ரொஃபசர் லெக்சர் மாதிரிலாம் அமெரிக்கங்க கணக்கு வச்சுங்க 6000 உதாரணமா கணக்கு பார்த்தாலும் ஒரு கடிதத்தை ஒத்தம் எழுதினால 6000 பேர் கடிதம் 6000 பேர் இருக்கணுமா இல்லையா? ஒருத்த 3 கடிதம் எழுதினாலும் 2000 பேர் நின்றிருக்கணுமா இல்லையா? கர்பலாவிலே யுத்தத்துக்கு போன பொழுது சுமார் 72 அல்லது 80க்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் மிஞ்சினார்கள். மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு வரலாற்றில் சொல்லப்படுகிறது, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படிப்பட்ட ஆள் என்று பாருங்க. நாளை யுத்தம், இன்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பத்திக் கொண்டிருந்த எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தார்களாம். இமாமே ஏன் விளக்கை அணைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நாளை நடக்க போகின்ற யுத்தத்திலே நான் உயிரோடு மிஞ்ச போவதில்லை, என்னோடு இருப்பவர்களும் ஷஹீதாக போகிறார்கள். எனவே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மௌத்துக்கு பயந்தவர்கள் யாரும் உங்களில் இருந்தால் சற்று நேரம் கழித்து நான் இந்த விளக்கை தூண்டுவதற்கு முன்னர் இந்த இருளுக்குள்ளேயே நீங்கள் எழுந்து சென்று விடுங்கள். ஏனென்றால் இமாம் ஹுசைனுடைய முகத்தை பார்த்துவிட்டு எழுந்து செல்லுவதில் உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படலாம், அதே நேரத்திலே உயிருக்கும் உங்களுக்கு அச்சம் இருக்கலாம். இப்பயும் அப்படிதான் விளக்கு நூத்து போட்டு முடிவெடுக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்த சபையில் தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள். சற்று நேரம் கழித்து விளக்கை தூண்டினார்கள். வெறும் 72 தொடக்கம் 80 பேருக்குட்பட்ட நபர்களை தவிர யாரும் இல்லை. அது அவ்வளவு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வம்சத்தில் உதித்த பரம்பரை தான் இருந்தது. அதில் ஒரு கைப்பிள்ளை உட்பட. எப்படி ஊரான் கூஃபாகாரன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஈராக்கில் கூஃபாவில் இருந்தவரால் வந்து கேட்டார், இப்னு அப்பாஸ் நாயகம் ஒரு ஃபகீஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உத்தம பெரியார். குர்ஆனுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விளக்கம் சொல்லி அதற்கு மாற்றம் யாருன்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஷேக் சொன்ன விஷயம், என்னுடைய ஷேக் ஹல்லாஜி மன்சூர் நாயகம் சொன்ன விஷயம். இப்னு அப்பாஸை பார்க்காம மத்தாக்கள் கதையை பின்னுக்கு போயிடவேடாம் என்று சொல்லி இருக்கார். உண்மை அதுதான். இப்னு அப்பாஸ் நாயகத்துக்கிட்ட ஈராக்கிலிருந்து வந்த ஒருவர் கேட்டார், நொழும்பு அடிபட்டு ரத்தம் உடுப்புல பட்டால் அந்த உடுப்போட தொழுதால் தொழுக கூடுமான்னு கேட்டார். எப்படி கேள்வி? நொழும்பு அடிபட்ட ரத்தம் உடுப்புல பட்டிருந்தால் அந்த ஆடையோடு தொழுதால் தொழுக கூடுமா என்று கேட்டார். இப்னு அப்பாஸ் நாயகம் அதுக்கு விளக்கம் 2வது சொன்னார்கள். முதலாவது கேள்வி கேட்டார்கள், வெக்கம் இல்லையா? இமாம் ஹுசைனுடைய ரத்தத்தை பார்த்துவிட்டு பேசாமல் இருந்த ஊரான் நொழும்பு ரத்தம் பட்டா தொழுக கூடுமா என்ற கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் அவங்களோ? இதை கேட்டவர்கள் யார் என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரத்தத்தை பற்றி அங்கே சிந்திக்கவில்லை அந்த ஊராக்கள். நாம் ஷஹீதானாலும் பரவாயில்லை, நாம கூப்பிட்டு வந்த இமாமை நாம் கூட நின்று காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அற்றவர்கள் அந்த ஊரார். கூஃபாவுல பெரியார்கள் இருக்கிறாங்க. கூஃபாவுல இருந்து நம்ம இலங்கை நாட்டுக்கு வந்து இஸ்லாத்தை போதித்த ஒரு மாபெரும் தவசீலர், ஞானி, இறைஞானி பாபா கூஃபி வலியுல்லாஹ் கம்பளையிலே ஒரு ஜியாரம் இருக்கிறது, அடங்கப்பட்டிருக்கிறார்கள். கல்முனையில் 4 பேர் நல்லவன்றைக்காண்டு ஊர் நல்லவன்டா சொல்ற. மக்காவுல கஅபத்துல்லாஹ் இருக்கு. அல்லாஹ் தஆலா கஅபாவுக்கு தேர்ந்தெடுத்த ஊர் மக்கா தான். அதுக்காக மக்காவாசிகள் நம்பர் 1 இல்ல. தாயிஃப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருள்வாளிக்கப்பட்ட ஊர் தாயிஃப். ஆனால் நாயகத்துக்கு கல்லெறிஞ்ச ஊரான அந்த ஊர் தான். அவ்வளவுதான். ரைட் தான், ராங் தான். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். ஈராக்கில் இன்றைக்கு ஈராக்கில் அலி நாயகத்துடைய ஜியாரம் ஈராக்கில் இருக்கு. ஹுசைன் நாயகத்துடைய ஜியாரம் ஈராக்கில் தான் இருக்கு. குதுப் நாயகத்துடைய ஜியாரம் ஈராக்கில் தான் இருக்குது. ரிஃபாய் நாயகத்துடைய ஜியாரம் ஈராக்கில் தான் இருக்கு. பெரியார்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் அவர்களின் தர்காக்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அன்று இப்படிப்பட்ட செயலை செய்தவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அழைத்து விட்டு இவ்வாறு இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே அறிவித்தார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியில் பேர குழந்தைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிறார்கள். மனைவி வந்து கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஏன் நாயகமே அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 எனது பேர குழந்தைகளையும் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களே கொல்லுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உங்களோட உம்மத்தாக்கள் கொள்ளுவாங்களா நாயகமே? வேற வெளியேறு நாள் வர தேவையில்லையே. அந்த துரோகம் முனாஃபிக்தனம் கியாமத்து நாள் வரைக்கும் எல்லோருக்கும் இருக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் சொர்க்கத்தின் தலைவர்களான இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இரண்டு பேரையும் பார்க்காத உலகம், பெருமானாருடைய பிச்சலத்தை பார்க்காத உலகம் உங்களையோ மற்றவர்களையோ பெரிசாக பார்க்கும் நினைக்கிறீர்களா? ஒரு காலத்திலும் பார்க்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை கொடுத்தார்கள். உம்மு சலமா நாயகி மனைவியிடத்திலே, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த மண்ணை ஒரு கூஜாவிலே ஒரு பொட்டலிலே போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண் எப்பொழுது செந்நிறத்துக்கு மாறுகிறதோ அன்று என்னுடைய பேர குழந்தைகள் கொல்லப்பட்டு விட்டார் இமாம் ஹுசைன் கர்பலாவிலே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னறிவித்தல் செய்தார்கள். இது நான் ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்ட செய்தி வருகிறது. உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஓடோடி பார்த்து அந்த மண்ணை எடுத்து பார்க்கிறார்கள். மண் நிறம் மாறி இருக்கிறது. மௌத்து கன்ஃபார்ம் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுல ஒரு விஷயம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வஃபாத் இடம்பெறுகிற வரைக்கும் உம்மு சலமா நாயகி வஃபாத் ஆக மாட்டாங்க. அந்த வார்த்தையை சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட ஒரு போர்வையை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் நாயகமே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் யமனிலே உவைசுல் கர்னி என்று ஒருவரை சந்திப்பீர்கள் என்னுடைய மறைவுக்கு பிறகு. அவரை சந்தித்தால் என் சலாத்தை எத்தி வையுங்கள், என்னுடைய இந்த போர்வை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள், என்னுடைய உம்மத்துக்களுக்கு பிழை பொறுக்க வேண்டும் என்று துஆ செய்ய சொல்லுங்கள். வாங்கி வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த அமானிதத்தை ஒப்படைக்கின்ற வரை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விதியிலே மரணம் இல்லை, அது அவர்களுக்கு தெரியும். ஹிஜ்ரத்தில் செல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டை சுற்றி வளைத்து வாளோடு எதிரிகள் நிற்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு தன்னுடைய கட்டிலிலே உறங்கச் சொல்லிவிட்டு சில அமானித பொருட்களை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அமானிதங்களை உரியவர்களுக்கு இன்னாருக்கு ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேருங்கள் என்ற வார்த்தையிலே மதீனாவுக்கு வந்து சேருகின்ற வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாளல்ல எந்த அணுகுண்டும் அவர்களை கொல்ல முடியாது. அந்த ஆசீர்வாதம் அந்த வார்த்தையின் மறைபொருளாய் இருக்கின்றது என்பதை உணரக்கூடிய சக்தியும் அறிவும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இருந்தது. அதனால் அவர்கள் தைரியமாக உருவிய வாளோடு வீட்டை சுற்றி எதிரிகள் நின்றாலும் அவர்கள் சந்தோஷமாக சாய்ந்து கொண்டிருந்தார்கள். மௌத்துக்கு அச்சப்படவில்லை. அதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நம்பிக்கை. ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு ஒரு தீர்வு சொல்கிறார்கள். இந்த தீர்வை நீங்கள் கொண்டு வந்து சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், தூரத்து பெண்மணி, நான் உங்களை சந்திக்க வருகிற பொழுது நீங்கள் இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்டார். அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இல்லாவிட்டால் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள், அவரை சந்தித்துக் கொள்ளுங்கள். எப்படி வார்த்தை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறையாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறைவு இல்லை. அந்த பெண் வந்து சந்திக்கும் வரை மரணம் இல்லை. இப்படியான சைக்கினைகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ளுகின்ற பக்குவப்பட்ட சஹாபிகளாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளை, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்றவர்களாக நாம இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயாருக்கு வந்து சொல்கிறார்கள், இரவு கனவிலே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழுக்க புழுதியும் மண்ணும் படிந்து வாட்டமான முகத்தோடு வருகிறார்கள். கனவிலே கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகமே யா ரசூலல்லாஹ், என்ன நாயகமே புழுதி படிந்து மண்ணோடு நீங்கள் வாடிய முகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க, கர்பலாவிலே இருந்து வருகிறேன், என்னுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைனுக்கு நடந்த கொடூரங்களை பார்த்து அந்த களத்தில் நின்றுவிட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு மருமக்கள்,
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் உலகம் கொடுத்த சன்மானம் அவர்களை குத்தி கொலை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் சுஜூதில் இருக்கும் பொழுது கழுத்தை வெட்டி முதுகுப்புறமாக வெட்டி அவர்களை கொண்டார்கள். பேர குழந்தைகள் 2 சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நஞ்சூட்டப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்திலே கர்பலாவிலே நூற்றுக்கணக்கான வெட்டு காயங்கள் ஈட்டியின் காயங்களோடு அவர்கள் உயிர் துறந்தார்கள். 2 மருமக்களுக்கு கொடுத்த சன்மானம் இது, பேரப்பிள்ளைகளுக்கு கொடுத்த சன்மானம் இது. ஒரு சாரார் குந்திக்கிட்டு சொல்றாங்க, நபீர குடும்பத்துக்கு ஏற்பட்ட துயரத்தை பத்தி நீங்க பேசாதீங்க, அது இஸ்லாத்துல பிதுஅத் ஷிர்க் ஹராம். எவ்வளவு மடையண்ட கதை இது, எவ்வளவு மடையண்ட பேச்சு பாருங்க. ஒரு முஸ்லிம் இத கதப்பானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தின் மீது அன்று முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற பொழுதே வசைபாடி பெருமானாரை நோவினைப்படுத்திய சமூகம் இந்த சமூகம். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் என்கிற அத்தியாயத்தை பாருங்க. இதெல்லாம் குர்ஆன் தான் நம்ம சொல்றது, ஒண்ணும் பைபிள் இல்ல. குர்ஆன்ல நீங்க பாருங்கள், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் அத்தியாயத்தை பாருங்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை கோபப்படுத்திய ஆஸிப் இப்னு வாயில் அவன்தான் சந்ததியற்றவன் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா சபித்திருக்கிறான். யார் அந்த ஆஸிப் இப்னு வாயில்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உலகத்துல பிள்ளை இல்லாட்டி அதுக்கு ஒரு வசை சொல்லுவான். பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்து ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி அதுக்கு ஒரு வசை சொல்லுவான். ஆம்பளை பிள்ளை மட்டும் இருந்து பொம்பளை பிள்ளை இல்லாட்டியும் வசை சொல்லுவான். முடிவு வசை சொல்றதுதான் என்று சொல்லி சொன்னா அவனுக்கு என்ன காரணம் அவசியம் இல்லை. அந்த ஆஸிப் இப்னு வாயில் சொன்னான், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்கிறாரே, இவருக்கு ஆண் சந்ததியற்ற மலடர் என்று சொன்னான் ஆஸிப் இப்னு வாயில். நஊது பில்லாஹி மின்ஹா. வசை அவன் சொன்னது சும்மா இல்ல, நபிக்கு வம்சம் வந்துட கூடாது என்கின்ற காழ்ப்புணர்வு அன்று முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதலே இருந்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அழிப்பதற்காகத்தான் கர்பலா யுத்தத்திலே கடும் சதி தீட்டப்பட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லிவிட்டு சென்றார்கள், என் பேர குழந்தைகள் இப்படித்தான் கொல்லப்படுவார்கள். அதுல மாற்று கருத்து இல்ல, நடந்துதான் தீரும். ஆனால் அந்த பேர குழந்தைகள் யார்? அதுதான் நான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லி இருக்கிறேன். இவன் எந்த சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொல்றானோ அந்த சொர்க்கத்தின் தலைவர் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சொர்க்கத்தின் தலைவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. யஸீதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு நீங்க என்ன சொல்றாங்க? கொஞ்சம் பேர் யஸீதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிறாங்க. யஸீதுடைய ஆட்சியில் தான், அந்த அதிகாரத்துக்காகத்தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நஞ்சூட்டப்பட்டதும் வரலாறு. இல்ல மூடி மறைச்சு பேச ஒன்றும் இல்ல. அதுக்காக நாம நம்மட கால நேரத்தை எல்லாம் செலவழிச்சு யஸீத் அம்மாள திங்கண்டு சொல்லி அவனுக்கு தூஜனை பேசி அவனுக்கு நம்ம, அதை விட யஸீதுக்கு ஏசுகின்ற காலமாக எங்களுடைய காலங்களை நேரங்களை கழிப்பதை விட எங்கள் இமாம் ஹசன் எங்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருடைய புகழை பற்றி நாங்க பேசினா அது எங்களுக்கு சந்தோஷம் தானே. நூஹ் நபியுடைய கப்பல் காப்பாற்றப்பட்டு தரையிறங்கி இந்த நாளிலே கொல்லப்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி என்ன தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் நூஹ் நபியினுடைய கப்பலை போல. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, பழைய காலத்துல வீடுகள்ல ஒரு கப்பல் படத்தை கீறி அதுல சில ஒரு அஞ்சு பாய்மரம் கீறப்பட்டு அதுல 5 பேர் பேர் இருக்கும். அஹ்லுல் பைத்துக்கள் என்று சொல்ற 5 பேர். அஹ்லுல் பைத்துக்கள் யாருங்கிறதுல சில விஷயங்கள் முன்ன பின்ன கேள்வி கணக்குகள் இருக்குது. அஹ்லுல் பைத் என்றால் அந்த 5 பேர் மட்டும் தானா, இல்ல வேற ஆட்கள் மண்ட விவாதங்கள் இருக்குது. அந்த 5 பேர் என்கிறது உறுதியான விஷயம், அதை யாரும் மறுக்கல. 5 பேர் இல்ல யாரும் சொல்லல. அந்த கப்பல்ல அந்த அஹ்லுல் பைத்துக்களோட பேரு ஒரு அடையாள சின்னம், புராக்குடைய படம், ஒரு குதிரை முகம், ஒரு தோற்றம், இறக்கை, கால்கள் ஒட்டகத்தின் கால்களை போல ஒரு குதிரை போன்ற ஒரு அமைப்பு, புராக்குடைய படம். எல்லார வீட்டிலையும் ஒரு ஞாபகார்த்தமா கைக்கீறு இருக்கு. இங்க புராக்க பிடிக்கிறது கேமராமேன் இருக்கவும் இல்ல, நிபராசிரிக்கையும் இல்ல, அப்படி எல்லாம் அந்த மக்கள்கிட்ட. அப்ப என்னன்னா, நூஹ் நபியினுடைய கப்பலை போல அதுல யாரு ஏறிக்கொண்டானோ அவன் ஜெயமடைந்து விட்டான். அதை ஏற மறுத்தவன் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். என்ன சொல்ல வாரீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல வாரம்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அன்பு கொள்ளவும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்றால் எங்கடா அஹ்லு பைத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத்துக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன ஹதீஸ் எப்ப சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய கடைசி அந்திம காலத்தில் சொன்னார்கள். அந்திம காலத்தில். அதிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்ன ஹதீஸ் கதீர் கும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் கடைசி தருவாயில் சொன்ன ஹதீஸ், மன் குந்து மௌலாஹு ஃபஹாஸா அலியுன் மௌலாஹு. நான் யாருக்கெல்லாம் எஜமானாக இருக்கிறேனோ அத்தனை பேருக்கும் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எஜமானாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சபையில இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி போய் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து பைஅத் செய்து கொண்டார்கள். ஒரு சாரார் ஷியாக்களை பற்றிய அறிவு எல்லோருக்கும் தெரியும். ஷியாக்களில் பல இயக்கங்கள், பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை. அதுல யார் என்ன கொள்கை உண்மையா நம்மளும் தேடல. அதுல 12க்கு மேற்பட்ட இயக்கங்கள், பிரிவுகள் இருக்கிறதாம். அதுல கொஞ்சம் பேர் சொல்றானுகள், கொஞ்சம் பேர் எல்லாரும் அல்ல. அபூபக்கர் நாயகம் தேவையில்ல, உமர் நாயகம் தேவையில்ல, உஸ்மான் நாயகம் தேவையில்ல, அலி நாயகம் மட்டும் போதும், ஆயிஷா நாயகம் தேவையில்ல, கதீஜா நாயகம் மட்டும் போதும், ஃபாத்திமா நாயகம் மட்டும் போதும். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதே நேரத்தில் இந்த கர்பலா யுத்த விடயத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் இந்த ஷிம்ர் இப்னு ஜௌஷின் என்ற தந்திருக்கிறான். அவன் வாளால தான் வெட்டின. இந்த மௌலிதுல கூட இப்ப நான் பார்க்க நேரம் இல்லை, இதுல ஒரு இடத்துல இருக்கும். இந்த மௌலித் இமாம் ஹசன் ஹுசைன் நாயகத்தினுடைய இந்த மனாகிபை தொகுத்து தந்த இமாம் அல்லாமத்துல் அரூஸ் மாப்புலே பை ஆலிம் சாஹிப் அவர்கள் ஒரு கட்டத்தில் எழுதுவார்கள், ஷிம்ர் இப்னு ஜௌஷின் என்கிற அவன் பேர், அந்த வெட்டினவன் பேர். அந்த பேரை எழுதக்கிட்ட எப்படி எழுதுவாங்க தெரியுமா? கல் இப்னு ஜௌஷின் என்று எழுதுவாங்க. ஜௌஷினுடைய மகன் நாய் என்று எழுதுவாங்க. அந்த அளவு இமாம் அல்லாமத்துல் அரூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனதில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொன்றவர்களை பற்றிய அந்த மனவேதனை இருந்தது. நமக்கு இல்லையா? நமக்கு இல்லை. இந்த உலகத்திலே நாய் நன்றியுள்ள மிருகம். ஒரு வேளை நாய் நஜீஸ் என்று இருந்து அந்த நாய் என்கின்ற வார்த்தையை இந்த உலகத்திலே ஒருவனுக்கு சூட்டி பார்க்க வேண்டும் என்றால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தவனை தவிர வேறு எவன் தான் அதுக்கு தகுதியானவன்? நாம சும்மா சின்ன சின்ன சண்டைக்கு வார போறவனுக்கு இல்லாம நாயங்கம், சும்மா ஆத்திரப்பட்டு பேசினா போட நாயங்கம், அவன் நல்லவன். நாம ஆத்திரத்தில் சொல்றோம். சொர்க்கத்தின் தலைவர் இந்த உலகத்திலே எவனோட ஒருவனாக இருக்கிறான். நாளை ஆகிரத்தில் நான் சொர்க்கத்துக்கு சென்றால் அந்த தலைவர்களாக நான் யாரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லுகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி இருக்கிறார்களோ, அந்த தலைவரை முகத்தை பார்த்து, அதுவும் அவர்களுடைய 2 பேரும் முகமும் உடலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அப்படியே கோப்பி. அவர்களுடைய முகத்தை பார்த்தால் யாருமே அவர்களை பார்த்து எதிர்த்து கூட பேச மனம் விரும்ப மாட்டான். அந்த முகத்தை பார்த்து கொண்டு அவர்களின் கழுத்தை வெட்டிய ஷிம்ர் இப்னு ஜௌஷினை கல்ப் இப்னு ஜௌஷின், ஜௌஷினுடைய மகன் நாய் என்று அல்லாமத்துல் அரூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அந்த வார்த்தை என்னை பொறுத்து போதாது, ஏழுமானால் பிரக்கட்டுக்குள்ள விசரையும் சேர்த்தா நல்லா இருக்கும். சும்மா நாய் என்று சொல்லாம விசர் நாய் என்று சொல்லி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைக்கின்றான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கின்றான். அல்லாஹு தஆலா ஜிப்ரீலிடம் சொன்னான், ஜிப்ரீலே இவங்க 2 பேரையும் சொர்க்கத்துக்குள்ள கொஞ்சம் சுத்தி காட்டுங்கோ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சொர்க்கத்துக்குள்ள சுத்த போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட சொர்க்கத்தில் ஒரு பெரும் கோபுரம் இருக்கிறது, ஒரு குப்பா, ஒரு மாளிகை இருக்கிறது. அங்கே 5 நபர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இன்னொரு வரலாற்றின் படி, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தின்படி 5 பேருடைய உருவங்கள் காட்சி கொடுக்கப்பட்டன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இவர்கள் யார் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதோ இருப்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது அவர்களின் திருப்பேர்கள், சொர்க்கத்தின் தலைவர்கள் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை சுற்றி பார்த்த பொழுது
அந்த அஹ்லுல் பைத்துக்கள் என்கின்ற ஐவருடைய உருவங்கள் காண்பிக்கப்பட்டதாக இன்னொரு வரலாற்றில் அவருடைய பெயர்கள் காண்பிக்கப்பட்டதாக வரலாறு இருக்கிறது. இதை இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைக்கிற பொழுதே அதன் தலைவர்களாக படைத்த அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நஞ்சூட்டவும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி கொன்று குதிரையின் கால் குளம்புகளினால் ஏறி மிதிக்கவும் எப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனம் வர முடியும்? ஒரு மிருகத்துக்கு கூட வராது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு யூடியூப்களில் அல்லது சோசியல் மீடியாக்கள் பார்க்கலாம். நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு புறாவை பிடிப்பதற்கு ஒரு பூனை பதுங்குகிறதே, அந்த புறாக்கு கண் தெரியாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பதுங்கிய பூனை டக்கண்டு பின்னுக்காகி விட்டு போட்டு போகுது. அந்த பூனைக்கு புறாவின் மீது இருந்த கருணையாவது இந்த கொடுங்கோலன் யசீதுக்கு இருந்திருந்தால், ஜியாதுக்கு இருந்திருந்தால், ஷிம்ர் இப்னு ஜௌஷினுக்கு இருந்திருந்தால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தைகளுக்கு இவ்வளவு கொடூரம் செய்திருப்பார்களா? அவர்கள் தலையை குத்திக் கொண்டு ஊர்வலமாக கொண்டாடினார்கள். அந்த நேரத்திலே வரலாற்றில் சொல்லப்படுகிறது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாய்கள் உதடுகள் அசைந்து ஏதோ திருமறை வசனங்களை ஓதிக்கொண்டிருப்பது போல அவர்களுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருந்ததாம். அதற்கு பிரம்பினால் அடித்திருக்கின்றார்கள். இவ்வளவு கொடூரத்தை பார்த்திருக்கிறோமா? அப்ப ஆக்கள் கேட்கிறாங்க, மற்ற சஹாபாக்களை விட, மற்ற பெரியாக்களை விட, தியாகிகளை விட ஏன் நாயகத்தில பேர குழந்தைகள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? அவங்களுக்கு நடந்த கொடூரம் சாதாரணமானது அல்ல, தாங்கிக் கொள்ள முடியுமானது அல்ல. இதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அண்டு கர்பலா யுத்தம் நடக்கிட்ட அங்கால நின்ற பேயன்கள் லுஹராசர தொழுதிருக்காங்க. கட்டும் தொழுகை. எப்படி தொழுகையா இருந்தது? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வெட்டினவன் இருக்கிறானே மௌலவி சுஹைல், அங்கள வெட்டினவன் லுஹராசர தொழுதிருக்கான். நவுது பில்லாஹி மின்னா. அந்த தொழுகையில் அத்தஹியாத் மோதிருக்கான். அந்த அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது நபியின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் ஸலவாத்து ஸலாம் சொல்லுவாயாக என்று ஓதிருக்கான். அந்த ஆளு முஹம்மதத்தான் கோட்டுக்காங்கால வெட்டத்துக்கு ரெடியா நின்றான். அப்ப இவன மாதிரி ஒரு பழுத்த மடையன், ஒரு பைத்தியத்தனமானவன் இருந்திருக்க முடியுமா? ஆனால் இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சொர்க்கத்தின் தலைவர்கள். நீங்கள் சொர்க்கத்தை நீங்கள் விரும்புவீர்களாக இருந்தால், அதை அல்லாஹ் உங்களுக்கு தருவதாக இருந்தால், எனக்கும் உங்களுக்கும் அவர்களை தவிர வேறு தலைவர்கள் சொர்க்கத்திலே இல்லை, அவ்வளவுதான். அப்படி என்றால் எந்த முகத்தோட யசீத் அந்த சொர்க்கத்துக்குள்ள வார, எந்த முகத்தோட ஷிம்ர் இப்னு ஜௌஷின் அதுக்குள்ள வார, எந்த முகத்தோட இப்னு ஜியாத் வார, இது விளங்குற அளவுக்கு அறிவு இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொன்னான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா. பரிசுத்த அஹ்லுல் பைத்துக்களான குடும்பத்தவர்களே, அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டான். கேக்குற நாயகத்தின் குடும்பத்துக்கு தனி பவர் என்ன இருக்கு கேக்குறான். இது அல்லாஹ் கிட்ட போய் கேட்கணும். யா அல்லாஹ், நாங்க இன்னென்ன குடிவழியில ஆட்கள் எங்கட ஊர்ல இருக்கிறோம், இன்னென்ன கோத்திரத்தில் இருக்கிறோம், இன்னென்ன பவர்ஃபுல்லான இதுல வழிகள் இருக்கிறோம், 50 பேரையும் விட்டு போட்டு அஹ்லுல் பைத்துக்களை பரிசுத்தமான ஆட்கள் என்று தனியே குர்ஆன் அவங்களை மட்டும் என்ன கணக்கில் சொன்னாய்? அது எப்படி சொல்ல முடியும்? மனித குலம் சமன், அல்லாஹ்க்கு கண்ணு மலங்க இல்ல என்றா சொல்ற. இதான் விஷயம். அல்லாஹ் தஆலா ஒன்றை சொன்னால் ஈமான் உள்ள ஒருவன் அதை கட்டுப்பட வேண்டும். அதுக்காக இமாம் ஹசன் ஹுசைனுக்கு சிலை வைத்து கும்பிடுங்கள் என்று யாரும் சொல்லவில்லை. அல்லது அத்துமீறியவர்களை போல அலிநாயகமும் ஒரு கடவுள் தான் என்று வாதிடச் சொல்லி யாரும் சொல்லவில்லை. அதை சரி என்று ஏற்கவும் இல்லை. அலி ரலியல்லாஹு கடவுளை தெரியுமா? இல்ல. ஏன் அந்த நாயகத்தின் குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சொல்லாத ஒரு வசனம் சொன்னார்கள், ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, அறிவின் பட்டணம் நான், அதுக்கு நீங்க உள்ளுக்கு வர்றதா இருந்தால் அவரே வாசல் அலிதான் ரலியல்லாஹு தஆலா. நாயகமே, நாங்க கடும் படிச்சாக்கள் இருக்கிறோம், பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் விட்டு போட்டு குறைஞ்ச எங்களோட ஜன்னல் என்றாவது சொல்லிருக்கலாமே நாயகமே, நீங்க என்ன நீதி நியாயம் இல்லாம உங்களோட மருமானம் மட்டும் வாசல் என்றோடு போன என்று கேட்டா அவனுக்கு என்ன சொல்லுங்க?
மன்குந்து மௌலாஹு அலியுல் மௌலாஹு, யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நான் எஜமானா இருக்கிறேனோ அத்தனை பேருக்கும் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எஜமானா இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அபூபக்கர் நாயகம் கேட்கல, நாயமே யா ரசூலல்லாஹ், சௌரு கோயிலுக்குள்ள பாடுபட்ட நான் கூட இருக்கேன். முரளி அல்லாஹ் தஆலா சொல்லலையே, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களோட உசிருக்கு உசிரா நான் உங்களை பாதுகாத்து காவல் காத்துக்கு இருந்து நான் கூட இருக்கேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லல, நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு அள்ளி கரைச்ச நான் சும்மா இருக்கேன். அது என்ன நாயகமே, அலி நாயகத்தை எஜமான் என்று சொன்ன நீங்க ஒரு சஹாபி கேட்கல. ஏன்னா அந்த சஹாபி எல்லாம் இஸ்லாத்துல இருந்தாங்க, அவ்வளவுதான். அப்ப இஸ்லாத்துல இருந்தா அந்த கேள்வி வரா, வேற யாராவது கேட்டதா? இல்ல. எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்வது அல்லது இஸ்லாம் என்று சொல்வது என்னவென்று கேட்டால், அலிநாயகம் மட்டும்தான் மத்தாக்கள் எல்லாம் போல அந்த பிழையான தீர்மானத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. அதற்காக மொத்தமாக அல்லாஹ்வும் ரசூலும் தான் இஸ்லாம், அதிலேயும் புத்திக்கப்பட்ட ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் என்கிற முடிவுக்கும் போகக்கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவைகளை அங்கீகரித்த அறிஞர் பெருமக்கள் யார் என்று கேட்டால், ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான ஹதீதுகளை மனனமிட்டு இந்த உலகத்திற்கு கட்டி காத்து தந்த இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி, இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா, அது போன்ற அபூ தாவூத் போன்ற இமாம்கள், இமாம் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி போன்ற இமாம்கள், இவங்கெல்லாம் ஓதப்பள்ளியில 40 ஹதீஸ் பாடமாக்கி பரிசு வாங்கின இமாம்கள் இல்ல. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாடமாக்கி போட்டு சர்டிபிகேட் வாங்கின இமாம்கள் இல்ல. இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தேசங்களையும் கடந்து கால்நடையாக நடந்து வெறும் கோதுமைகளையும் எண்ணெய்களையும் உருப்படி இல்லாத உணவுகளையும் கொண்டு காலத்தை கடத்தி தேசங்களை கடந்து நடந்து சென்று இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்காக நபிமொழிகள் ஹதீதுகளை கேட்டு படித்து மனனமிட்டு புத்தகங்களாக பதிந்து இறுதி சமுதாயத்துக்கு தந்துவிட்டு சென்ற உத்தம பெரியார்கள். அவர்கள் செய்த வணக்கங்களின் தூசிக்கு கூட நாம் தகுதி இல்லை. அவர்களுடைய அறிவுக்கு நாம் கிட்டவும் நெருங்கவில்லை. ஒரு ஆலிமிட்ட போய் கேட்ட ஹதீஸை காட்டுங்க, ஆலிமிட்ட கரண்ட் இல்லைங்கிறார். ஹதீஸுக்கு ஏண்டா கரண்ட்? ஹதீஸ் எல்லாம் லேப்டாப்ல இருக்கான். அப்ப நீ ஹார்ட் டிஸ்க்ல வச்சுக்கிற ஹதீஸை வச்சுக்கிட்டு அஹ்லு பைத்துக்களுக்கு தகுதி இல்ல, சஹாபாக்களுக்கு தகுதி இல்ல, உமர் யார் உஸ்மான் யார் என்று வாப்பட மூத்தாப்பட பேரை கூட அப்படி சொல்ல மாட்டேன், அப்படி பேசுற. ஆனா எங்கட முன்னோர்கள் அப்படி இல்ல. ஃபாத்திமான்னு பேர் வைக்கிறேன், பின்னால உம்மா வச்சே தான் வச்சாங்க. ஃபாத்திமா உம்மாண்டு வச்சாங்க, அது அப்படி மதிச்சாங்க. கதீஜாண்டு மட்டமா சொல்ல மாட்டாங்க, கதீஜா உம்மாண்டு சொன்னாங்க. பேருக்கு பின்னால உம்மா உம்மாண்டு சொன்னாங்க. அவங்களோட உணர்வு வெளிப்பட்டது. வச்சுக்கிற பேர்களை பாருங்களேன். பொருள் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த மகன் சைனாக்காரனை போல இருக்கணும், அங்களையும் பாற்றும் அங்கல சைனாக்காரனை போல இருக்கணும், ஜப்பான்காரன் பேரை போல இருக்கணும். இதான பிரச்சனை. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத் என்கிற இந்த குடும்பம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 குடும்பத்துக்கு அஹ்லுல் பைத் என்கிற பேர் சொல்லி இருப்பான். உலமாக்கள் இருக்காங்க, கேளுங்க, குர்ஆன்ல இருக்கு. ஒன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு அஹ்லுல் பைத் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பாவிச்சிருப்பான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு அஹ்லுல் பைத் என்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா பாவிச்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அல் குர்ஆன்ல நம்மளுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற அந்த அஹ்லுல் பைத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பஸ்தவர்கள். அவர்கள் நாங்க என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலா சொன்ன கண்ணியம் இவ்வளவு உலகத்துல பரந்துபட்டு இன்றைக்கு சுமார் 700 கோடியை கடந்திருக்கிற இந்த உலகத்துல மக்கள் சனத்தொகை சுமார் 700 கோடியை கடந்திருக்கிற இந்த உலகத்துல பெருமானாருடைய அந்த அஹ்லுல் பைத்துக்களாகிய குர்பாக்கள் மீது நீங்கள் மவத்தத் அன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தா, குர்ஆனே கடலை மையாக்கி எழுதினாலும் விளக்கம் வற்றாத வேதம், அதுல அந்த குடும்பத்துக்கென்று குறிப்பிட்ட இடங்களை அல்லாஹ் தஆலா ஒதுக்கி கொடுத்து அவர்களுடைய ரெஸ்பெக்டை அதுல பேணி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதை ஒரு முஸ்லிமால ஏற்றுக்கொள்ள முடியான்னு சொன்னா என்ன செய்ய? சரி, சப்ஜெக்ட் விடுவோமே. அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது அன்பு வைக்க சொல்லியிருக்கான். இந்த ஆயத்தை எப்படி அமல் செய்யறன்னு சொல்லி தாங்க, நாங்க செய்யற போல செஞ்சாங்க. அது பெஸ்ட் இந்த கர்பலா யுத்தம் செய்ய சொல்றீங்களா? பெஸ்ட் இந்த பத்ரு யுத்தத்துக்கு போக சொல்றீங்களா எங்களை? ஏய் மௌலவி, எத்தாடா மௌலத வாடா பத்ரு யுத்தத்துக்கு கர்பலாக்கு போறதுக்கு கூப்பிடுறீங்களா? யுத்தத்தை காட்டுங்களேன், வருவோம். உயிரையும் உடலையும் பெருமானாருக்காக குடும்பத்துக்காக தியாகம் செய்து அந்த புண்ணியத்தை பெற்றுட்டு போயிட்டாங்க. இப்ப இஸ்லாத்துக்காக உண்மைக்குண்மையா ஏதாவது ஒரு போர் நடந்தால் அதுல ஷஹீதாயினா அந்த கூலி கிடைக்கும், அவ்வளவுதான். இயக்கங்களுக்கு பின்னால போய் உசிரை கொடுத்தா அல்லாஹ் கிட்ட ஒரு சொல்லப்பட ஒண்ணும் கிடைக்க மாட்டா, ஒன்று வராது. எனவே இப்ப இருக்கிற ஈமான் என்று கேட்டால் அல்லாஹ் தொழுங்கள் என்று கட்டளையிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த குடும்பத்தின் மீது நீ அன்பு வை என்று சொல்லி. நான் தொழுவேன், அன்பு வைக்க மாட்டேன்.
தொழுகையை எவ்வளவு வகை வகையா கொண்டாடுறானுங்களாம். ஆனா நாயகத்தில குடும்பத்தின் மீது உள்ள அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தொழுகைக்கு எவ்வளவு வகை வகையான தொழுகை, பவர்ஃபுல்லான காரி ஆபீஸ் போட்டு தொழுகிற தொழுகை, நோமல் மாமுக்கு நோமல் தொழுகை, அப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனித்தனி ஏசி பூட்டின பள்ளி, ஏசி இல்லாத பள்ளி, கிடுகு பள்ளி, கூற பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளி, ஊர்பட்ட பள்ளி. மௌலவிட குரல்ட அசலுக்கு ஜப்பான் மைக்கிங் சாமானம் அவருக்கு. அப்படி அவரையெல்லாம் லட்சக்கணக்கில் செலவழிச்சு அவர் குரல்ல அழகு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஹலால். உங்களுடைய நெத்திர ஓசிலுக்கு பள்ளிக்குள்ள மாபிள் சுஜூதுல செப்பதுக்கு மாபிளும் காபட் பஞ்சு காபட். ஆனால் அல்லாஹ் சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஒரு ஈச்சம்பழம் வாங்கி கொடுக்க பக்கு இல்ல, அதுக்குள்ள சொர்க்கம் இறைவா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னதுக்கு தர என்ன எப்படிங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வந்து பிரேமதாஸ் சாப்பிட இருக்கியா இல்ல பண்டார நாயகோட இருக்க போறீங்களா? அங்க பிரேமதாசாவும் இல்ல பண்டார நாயகாவும் இல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைவர்கள். அந்த தலைவர்களை இஞ்சி நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல. அது பித்அத் ஷிர்க் ஹராம். சொர்க்கத்துக்கு வாசல்ல வரக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்ல நம்பி பித்அத்துக்குள்ள ஆக்கள் பித்அத் பாட்டி ஓடி அறிக்கி நீங்க அங்கல போங்க. அங்கலாம் உங்களுக்கு நல்ல சிகரெட் பதறதுக்கு நெருப்பிரிக்கி அப்படிதான் வரும். அப்ப இந்த உலகத்துல அல் மர்உ மா மன் ஹப்ப, இந்த உலகத்துல நீ அந்த பெரியார்களை நேசிக்கவில்லை என்றால் அவங்கட பேர்ல ஒரு தான தர்மம் கொடுக்கிறது உனக்கு வக்கில்ல. பாருங்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு வாங்கி அறுக்கிறார்கள் குர்பானி. அப்ப சஹாபாக்கள் கேட்க நாயமே குடும்பத்துக்கு ஒரு ஆடு தானே நாயமே கொடுக்குறேன், நீங்க என்ன 2 ஆடு கொடுக்குறேன்னு கேட்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்பானியை பற்றி ஹதீஸ்னா உலமாக்களுக்கு பொய்யும் சொல்லல. அதுக்கு சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒன்று என்ற குடும்பத்துக்கு தான், ஆனா மத்தது என்ற குடும்பத்துல உலுஹியா கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாம யாரும் பிறப்பாங்க தானே, அவங்களுக்காக நான் அதை கொடுத்து போட்டு போறோம் பாப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாள் வரைக்கும் தன் உம்மத்தில குர்பானி கொடுக்க வசதியற்றவனாய் எவன் பிறப்பான் என்பதை அன்று நினைத்து அதற்காக ஒரு ஆர்டருக்கு கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகளை பற்றி, குடும்பத்தை பற்றி, அந்த நாயகத்தை பற்றி ஒரு ஈச்சம்பழம் வாங்கி கொடுக்கவோ, ஒரு சதக்கா கொடுக்கவோ, அவங்களுக்காக ஒரு துவா கேட்கவோ, அவங்களுக்கு இவங்களோட துவா தேவையில்லை. அப்படி கேட்பதன் மூலம் அதுவும் அன்பின் ஒரு வெளிப்பாடு. இப்ப பாங்கு சொல்லுது, எல்லா ஜமாத்தும் பாங்கு சொல்றானே, யார் பாங்கு சொல்ல ஜமாத்து மந்திரிக்கா புதுசா இல்லே, எல்லா ஜமாத்தும் பாங்கு சொல்றேன். பாங்கு சொல்லி முடிய அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா என்ன முழு பெரும் துவா. என்ன துவா ஓதுற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதி சய்யிதுனா முஹம்மதனில் வஸீலத்த வல் ஃபதீலா. வார்த்தைகள்ல சிலது சிலாக்களுக்கு விட்டு சொல்றாங்க, அது வேற பிரச்சனை. எப்படியோ பாங்கு சொல்ற இறைவனை வணங்குவதற்காக அழைப்பு தானே பாங்கு. பாங்கு துவாவுல ஓதுற துவா நாயகத்துக்கு, அதுல ஒரு துவா இருக்கு. நாயகத்துக்கு மக்காமன் மஹமூதாவை கட்டாயம் குடியா அல்லாண்டா இதுல வருது ஒரு வசனம். இப்ப நீங்க சொல்லாட்டி அல்லாஹ் தஆலா கொடுத்தத பறிச்சிடுவானாக்குமா? எனவே அந்த துவா கேட்பனுடைய அர்த்தம் என்னென்றால் அதை கொடுப்பதன் மூலமாக அதிலிருந்து அருள் பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாண்டு கேட்கிற வசீலா தான் அது. அஹ்லு பைத்துக்கு நாயகத்துல குடும்பத்துக்கு துவா கேளுங்க, ஏதாவது நல்லது செய்யுங்களான்னு சொல்றோம். என்னத்துக்கு கேட்டா அல்லாஹ் பத்தி உங்களோட தொழுகத்தோ நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுச்சா இல்லையாண்டு உங்களுக்கும் கொஞ்சம் டவுட் தான். மரா உங்களோட துவாவை கொண்டு போய் அஹ்லு பைத்துகள் ஹசன் ஹுசைன் நாயகம் இஸ்லாத்திற்காக ரத்தம் சிந்தி அவர்கள் ஷஹாதத்தை பெற்று சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துவாவால அங்க என்ன நடக்க போகுதா? இல்ல. அவர்களை நினைப்பதனால் அவர்களுடைய புண்ணியம், அவர்களுடைய அருள், அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாத்தை நம்மளுக்கு நசீபாக்கி இருக்கிறானே, அது நமக்கு கிடைக்கும். சரி, இந்த மௌலுது கத்தங்கந்திரி அதுகளோட முடிஞ்ச இஸ்லாம் அதுக்கும் போல கொஞ்சம் பேர் சுன்னத் ஜமாத் என்று சொல்ற மக்களோட பிரச்சனை அதோட முடிஞ்சு. அப்படி அல்ல. உண்மையாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல், அடுத்தது அஹ்லு பைத்துக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் எடுக்க வேண்டும். ஓ ஹட்டும் இஸ்லாமா? புருஷனுக்கு தொழில் இல்லை, காலையில சாப்பாடு இல்ல, புருஷன் வாங்கி கொடுக்கல, மாப்பிள்ளை பகலைக்கு வாங்கி கொடுக்கல, இரவைக்கு சட்டிமான சத்தம் கேக்குது, மாப்பிள்ளை உடைக்கல, பொஞ்சாதி உடைச்ச ஏ உழைக்க தெரியாத ஒருத்தரை முடிச்சுட்டு அவருக்கு கவலை வந்து ஃபாத்திமா நாயகி அப்படி இருக்கல. அப்ப அஹ்லு பைத்துக்களை உங்களுக்கு நீங்க இந்த கொடியேத்தி கந்திரி கொடுக்க ஏலாட்டியும் ஃபாத்திமா நாயகியோட வரலாறுகளை மக்களுக்கு சொல்லுங்க, தியாகத்தை சொல்லுங்க. பல நாட்கள் பசியா இருக்கிறாங்க ஃபாத்திமா நாயகி,
தண்ட பிள்ளைகளுக்கு பாலூட்ட கூட வசதி இல்ல, விரல வாயில வச்சு கலிமாக்களை ஓதுறாங்க, அந்த பிள்ளைகள் பசியாறி உறங்குகிறது. அலிநாயகன் சொல்றாங்க, பாத்திமா நாயகியே, பாப்பா கிட்ட கனிமத்து பொருட்கள் ஆடு வந்திருக்கு, பிள்ளை பசியதனால், இதை பள்ளை பசியதனால் சொல்லுவாங்க, அதுக்கு வேற பொருளும் இருக்கிறது. பிள்ளை பசியதனால் பாதிரவில் அலி சொல்லுக்காய் தள்ளையிடம் சென்று கொள்ளை சாத்ததனை வெறுத்ததனால் உள்ள கலிமா ஐந்தையும் உரைத்தார் முஹம்மது என்றே உள்ளவே அலி கமலம் விருப்பம் கொள்ளும் பாத்திமதே. குடும்பத்துக்கு தொடர்ச்சியா பல நாட்கள் பட்டணி, நடிஜாமத்துல பிள்ளைகளும் அழுவுதோ. ஆடு கனிமத்து பொருள நாயகத்துக்கு வந்ததா ஒரு செய்தி நாயகம் அலிநாயகத்துக்கு கிடைக்குது. அலிநாயகம் சொன்னார்கள், பாத்திமா நாயகி அவங்கள்ட்ட பார்த்து, ஆடு வந்ததா கேள்விப்படுறோம், பாப்பாட்ட போய் ஏதாவது நம்மளுக்கு இருந்தா வாங்கிட்டு வாங்க, அதுல பால் கறந்தா அது பிள்ளைகளுக்கு கொடுப்போமே என்று சொல்ல, பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்து, பாப்பா பசி இது. பாப்பா கேட்டாங்க, மகளாரே ஆடு மிரிக்குது, 5 களிமா எனக்கிட்ட இருக்குது, ஆடு வேணுமா 5 களிமா வேணுமா? களிமாவை தாங்க பாப்பாண்டு களிமாவை வாங்கிட்டு வந்து பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள். அலிநாயகம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல கால நீங்க ஆட்ட வாங்கல. நம்மட ஆக்கள் அந்த குர்ஆன் ஹதீஸ் பேசுறார்கள், இல்லாட்டி சுன்னத்துல் ஜமாத் பேசுறாங்க, எல்லாரும் தான், எல்லா ஜமாத்தும் தான், இதுல வேறுபாடு இல்ல. என்ன அலிவான் பசிக்கிற பசிக்குள்ள களிமா காலால பழைய கலந்தர்க்காக அட பாட்டு பிராக்டிகலா போ, நேரடியா அட வச்ச கோழி பறந்து போகுது ஆகாசத்தால, அருகில் இருந்த கொடையும் முறிந்தது, கலந்தர் அடியால் என்ற பாட்டு இருக்கே, அது கட்டாயம் குடும்பத்துக்கு நடந்திருக்கும். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். உண்மையிலே அந்த அஹ்லுல் பைத்துக்களுக்கு நடந்த கொடூரத்தை நினைத்து கவலைப்படாதவன் மூமின் அல்ல, அவர்கள் மீது அன்பு வைக்காதவனும் மூமின் அல்ல. நாம் தகுதியற்றவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த உம்மத்திலே நம்மளை பிறக்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த அஹ்லுல் பைத்துக்களை நினைத்து நாங்கள் கட்டாயமாக எம்மால் முடியுமான நல்ல காரியங்களை செய்வதோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அக்கிரமம் நடந்தால், உயிர் இழந்தாலும் அந்த இடத்திலே நாம் எதிர்த்து நின்று போராடும் துணிவுதான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த கர்பலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் பாடம் என்பதை நாம் அனைவரும் உள்ளத்தால் உணர்ந்து, யா அல்லாஹ், ஏழை அடியார்கள், பாவம் உள்ள மக்கள், அறியாத மக்கள், நாங்கள் கையேந்தி கேட்கிறோம், இந்த அஹ்லுல் பைத்துக்களை நினைத்ததன் மூலம் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அன்பு வைக்கின்ற பாக்கியத்தை இந்த உலகத்திலே தந்து நாளை ஆகிரத்திலே அவர்களோடு எங்களையும் எங்கள் குடும்பம் பிள்ளை குட்டிகளையும் ரப்பே ரஹ்மானே சேர்த்து வைப்பாயாக. இதற்காக யாரெல்லாம் உலமாக்கள் இந்த இடத்திலே நேர காலங்களை ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நிறைவான ஈமானையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தல் புரிவாயாக. நாயனே யா அல்லாஹ், இங்கிருக்கின்ற ஏனைய மக்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய சிறுவர்கள் மாணவர்களுக்கு நிறைவான அறிவு ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுப்பாயாக. உன் மீதான அன்பையும் பற்றுதலையும் தந்தல் புரிவாயாக. அஹ்லுல் பைத்துக்கள் மீது அன்பு கொண்ட மக்களாக வாழ்வதற்கு அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.